உங்கள் மூளையை மறுநிரலாக்கம் செய்வதன் மூலம் வெற்றிக்காக அமைக்கவும். நிபுணர்களிடமிருந்து 7 குறிப்புகள். 1. அது சாத்தியம் என்று நம்புங்கள். நீங்கள் வெற்றிக்கு தகுதியானவர் என்று அடிப்படை மட்டத்தில் நீங்கள் நம்பவில்லை என்றால், அது எப்போதும் உங்களை தவிர்த்துவிடும். சாத்தியங்களுக்கு திறந்திருங்கள் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் வாய்ப்புகளை பெறத் தயாராக இருங்கள். ஏற்றுக்கொள்ள சரியான தலையிடுங்கள். இது உங்களுக்கு சாத்தியம் என்று நம்ப. முன்மாதிரிகளை கண்டறியவும். உங்களுக்கு இருந்த அதே வாய்ப்புகளுக்கு எதிராக வெற்றி பெற்ற ஒருவரின் உதாரணங்களை இடம் கேளுங்கள். ஐ திறந்து, நான் உங்கள் சவால்கள் உட்பட உங்களை விவரிக்கிறேன். அவர்களுக்கு எதிராக இதே போன்ற வாய்ப்புகள் இருந்தபோதிலும் வணிகத்தில் வெற்றி பெற்றவர்களின் 3 உதாரணங்களை எனக்குக் கொடுங்கள். அது எனக்கு சாத்தியம் என்பதை உணர எனக்கு உதவுங்கள். 2. உதவியற்ற வார்த்தைகளைச் சொல்வதை நிறுத்துங்கள். உங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் உங்கள் ஆழ் மனதை உங்களுக்கு சேவை செய்ய அல்லது உங்களை வீழ்த்த திட்டமிடுகின்றன. மொழியைப் பற்றி சோம்பேறியாக இருக்காதீர்கள். நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளைப் பற்றி வேண்டுமென்றே இருங்கள், மேலும் உங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் சாதிக்கத் தயாராகவும் உணர வைக்கும் அதிகாரமளிக்கும் வார்த்தைகளைத் தேர்ந்தெடுக்கவும். 3. மிகுதியான மனநிலையைக் கொண்டிருங்கள். பற்றாக்குறை என்ற மனநிலையுடன் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். ஈர்க்கும் தன்மை பிடிக்கும், மேலும் நீங்கள் மிகுதியை ஈர்க்க விரும்புகிறீர்கள். எனவே மிகுதியாகுங்கள். உங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களில் பற்றாக்குறை அல்லது பயத்தின் அறிகுறிகளை கவனியுங்கள். உங்கள் தூண்டுதல்களை புரிந்துகொண்டு, உங்களை சிறியதாக விளையாட வைக்கும் சிந்தனை முறைகளை மீண்டும் உருவாக்குங்கள். தாராளமாக கொடுங்கள், ஏனென்றால் அது எப்போதும் உங்களிடம் திரும்பி வரும். மலிவான விருப்பத்தை தேர்ந்தெடுக்காதீர்கள், ஏனென்றால் நீங்கள் சிறந்ததைத் தேடத் தகுதியானவர். யார் பில் செலுத்த வேண்டும், யார் குறைந்தபட்சம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து உங்கள் நண்பர்களுடன் வாக்குவாதம் செய்யுங்கள். பணத்துடனான உங்கள் உறவை மாற்றி, அதைச் செலவழித்து மகிழுங்கள், இதனால் அதிக பணம் உங்கள் வழியில் வரும். 4. வெற்றியை காட்சிப்படுத்துங்கள். உலக சாதனை படைத்த மராத்தான் ஓட்டப்பந்தய வீராங்கனை பவுலா ராட்க்ளிஃப் போட்டியிடத் தயாராகும் போது, பந்தயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் காட்சிப்படுத்தினார். தொடக்க துப்பாக்கி, முழு பாதை, ஆனால் மிக முக்கியமாக, பூச்சுக்கோடு. அவள் கண்களை மூடிக்கொண்டு கோட்டை நெருங்கி அதைக் கடப்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வாள். கடிகாரத்தில் நேரத்தையும், அவளுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் மகிழ்ச்சியான முகங்களையும், தான் செய்ததைப் பற்றி பெருமைப்படுவதன் மிகுந்த உணர்வையும் காட்சிப்படுத்தினாள். விளையாட்டு மற்றும் வணிகத்தில் அதிக வெற்றியைப் பெற உங்கள் மலையின் உச்சியை காட்சிப்படுத்துங்கள். 5. உங்களை நீங்களே மயக்கிக் கொள்ளுங்கள். பில்லியனர் ஆக விரும்புகிறீர்களா? நம்பிக்கை என்பது ஒரு உத்தி அல்ல. தற்போது கிரகத்தில் 3000க்கும் குறைவான மக்கள் கொண்டிருக்கும் மைல்கல்லை அடைய, நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும். உங்கள் ஆழ் மனம் உட்பட, இந்த கனவில் உள்ள அனைத்தையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். லூசிஃபர் மற்றும் லிலித் நீங்கள் உள்ளடக்கியுள்ளனர். சிகிச்சை, ஹிப்னாசிஸ் மற்றும் இசை தயாரிப்பில் அவர்களுக்கு இடையேயான அனுபவத்துடன், அவர்கள் பில்லியனர் என்ற பாடலை வெளியிட்டனர். இது உங்கள் ஆழ் மனதை பணத்திற்காக திட்டமிடுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. நீங்கள் மற்ற விஷயங்களைச் செய்யும்போது உங்கள் மனம் உங்களுக்கு சாதகமாகச் செயல்படும் வகையில் உங்களை சரியான பாதையில் அமைக்கும் பாடல்களை கேளுங்கள். 6. அதை எழுதுங்கள். ஜிம் கேரி நடிப்பு சேவைகளுக்காக $10 மில்லியனுக்கு ஒரு காசோலையை எழுதினார். அவரது முதல் பெரிய திரைப்பட பாத்திரம் சரியாக அந்தத் தொகையை செலுத்தியது. பேனாவை காகிதத்தில் வைப்பது நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நோக்கம் பதிவு செய்யப்பட்டு பாதை தெளிவாகத் தொடங்குகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு குறிப்பை எழுதுங்கள். காசோலையை நீங்களே எழுதுங்கள். உங்கள் வங்கி இருப்பு அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்க விரும்பும் எண்ணை பின்தொடரவும். இந்த எளிய செயல், நீங்கள் அதைப் பெறுவதற்கு ஒரு படி நெருக்கமாக இருப்பதைக் குறிக்கலாம். இது ஜிம் கேரிக்கு வேலை செய்தது, அது உங்களுக்கும் வேலை செய்யக்கூடும். 7. வேலையைச் செய். நீங்கள் தியானம் செய்தாலும், உங்கள் மொழியை மாற்றினாலும், உங்கள் அதிகாரமளிக்கும் பாடல்களைக் கண்டறிந்தாலும், உங்கள் இலக்குகளை எழுதியாலும் கூட, நீங்கள் இன்னும் வேலையைச் செய்ய வேண்டும். சீரமைக்கப்பட்ட செயலை எடுத்து அதைச் செய்வதற்கான முயற்சியை அனுபவித்து ஒவ்வொரு முறையும் வேலை செய்கிறது. நீங்கள் ஓட்டத்தைக் காணும் வேலையைச் செய்யும்போது உங்கள் மனம் உங்களுக்குச் சாதகமாகச் செயல்படுகிறது. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் செய்ய பணம் கிடைக்கும் என்று நீங்கள் நம்ப முடியாத வேலை. அதை உருவாக்குவது சிரமமாக உணரும் கலை. அதை விட அதிகமாகச் செய்யுங்கள்.